ஹலோ வீவர்ஸ், சிம்மராசி நேயர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள்ல சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சிம்மராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது புதிய பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில இந்த தை மாதத்துல உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் தீரக்கூடிய வகையில தற்போது கிரக அமைப்புகளானது நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரியனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சூரியனின் மகிமையால பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமையும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/1/2025 இருந்து வரப்போகின்ற 14/2/2025 வரையிலான இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல தான் சில எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டுல வீற்றி இருக்காரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கும்போது 6ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்குங்க. உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருப்பதாலேயும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதாலேயும் 4 மற்றும் 10க்கு உரிய 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களானது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளையும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையானது அமையுங்க. உங்களுடைய எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சாத்தியமான சூழ்நிலைகளானது அமைத்து தரும் அப்படின்னு சொல்லலாங்க. கடன்களை கட்டி முடிப்பீர்கள். போட்டிகள் பந்தயங்கள் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்ததை விட அதிக தைரியத்தோடு போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள், விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்குமே சிறப்பான காலகட்டமாக இனி அமையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. துரதிருஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்கு உண்டான சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திறமையோடு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேர் கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல கடனை வாங்கி புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வகையிலையும் தற்போது யோகமானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்புங்க. கடினமான உழைப்பை அதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலனையும் நீங்க அனுபவிப்பீர்கள், நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீர்கள். இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகளானது சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால இந்த காலகட்டத்துல தொட்டது எல்லாமே துளங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைக்கூடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அரசாங்கம், அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருப்பதால படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய
ராசியில 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால சிலருக்கு உடல்நல கோளாறுகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்வதால உடல் நலன்ல நல்ல மாற்றத்தை காணக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோடு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஆற்றலோடையும் நீங்க செயல்படுவீர்கள் என்றே சொல்லலாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால உச்ச பலம் பெற்று இருப்பதாலையும் தொழில்ல நல்ல ஒரு மேம்பாட்டை கண்டறிவீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்துல அமரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பெயர் புகழ் விருது பெறுவதற்கான யோகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழலானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமை இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் எல்லாமே உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பங்கு சந்தை தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கும் எதிர்பாராத பலன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளுமே சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. கேது 2ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு கேதுவை பார்ப்பதால கோடி பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பதால பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா அபிவிருத்திகளானது உண்டாகும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களின் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில விஷயங்களானது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்களானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. மேலும் தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நீங்க கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தொழில் ரீதியாக வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகளானது சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க எதை செய்ய ஆரம்பித்தாலுமே அதுல உங்களுக்கு ஏற்ப சாதகமான வெற்றியை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரக்கூடும். அரசாங்கம் அந்நியர்கள் பெரியோர்கள் பணக்காரர்கள் அதிகாரத்துல இருப்பவர்களிடம் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருப்பதால படிப்பு தொழில் வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்கள் எல்லாம் இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல இருந்து பட்ட கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால சிலருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு இருக்குங்க. இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு அமைய போகிறது. சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்வதால உடல் நலன்ல நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால உச்சபலம் பெற்று இருப்பதாலையும் தொழில நல்ல ஒரு மேம்பாட்டை காணக்கூடிய வகையிலையும் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய வகையில சூழ்நிலைகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்துல அமர்வீர்கள். பெயர் புகழ் விருது பெறுவதற்கான யோகங்களுமே இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமானது உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் உண்டாகலாம். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது அமைய போகிறது. பங்குச்சந்தை தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கும் எதிர்பாராத பலன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க. கேது 2ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு கேதுவை பார்ப்பதால கோடி பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பதால பொருளாதார
அபிவிருத்திகளானது கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதமானது ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது இன்னுமே அதிகப்படியான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.